இந்த தமிழ் வருடத்தில் மிதுன ராசி நேயர்கள் எல்லாருமே வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க இடத்துல அவங்களுக்கு வேலை எப்படி அமையும்? பொதுவாக மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்லாவே இருக்கும். நல்லா அதிகமாக உழைக்கக்கூடிய நபர்கள் எந்த இடம் இருந்தாலும் என்ன வேலையாக இருந்தாலும் கரெக்டாக சகிப்புத்தன்மையோடு கொண்டுட்டு போகிற நபர்கள் தான் அவங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு இடத்துல அவங்க ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ இங்கே வந்து பாரு, உன்னோட இதுக்கு வந்து உன்னோட டேலண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சேல்ரி கிடைக்கும், சூப்பராக இருக்கும், கொஞ்சம் வருஷத்துலேயே நல்ல ஒரு ஹை போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக அங்கே நம்மளுக்கு ஜாபு எல்லாமே ப்ரமோஷன் எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணுமே தவிர, இதை ஸ்டாப் பண்ணிட்டோ இல்லை லீவு போட்டுட்டு நாம் போய் பார்க்குறதோ அந்த வேலையே வேண்டாம். ஏன் அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல குழப்பம் வந்து அதிகமாக உங்களுடைய வேலைக்கு பாதிப்பு வரக்கூடிய நிலையில் இருக்குது. அதனால் இது இருக்கிற தொழிலே போதும் அப்படிங்கிற ஒரு நிலையோட மட்டும் நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா மட்டும் போதும். சப்போஸ் அதிகமான இன்கம் வருது அப்படின்னா நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலிமா உங்களுக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது.